வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரூபே டெபிட் கார்டுகளை பயன்படுத்திட்டு வரக்கூடிய அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான தனிநபர் இன்சூரன்ஸ் இலவசமாக கொடுக்கறாங்க. அதன்படி ஒருவர் ரூபே கார்டு பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னா, எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல இறந்துடுறாங்க அல்லது நிரந்தரமாக ஊனம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு 10 லட்சம் வரைக்கும் இலவசமா இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும். அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, என்னென்ன கார்டுகள் எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருமே டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை அன்றாடம் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். அதை கொண்டு ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கவும், ஷாப்பிங் மால்களில் உள்ள பிஓஎஸ் இயந்திரங்களில் கார்டை பயன்படுத்தியும் பணம் செலுத்துகிறோம். இதோடு சேர்த்து அந்த கார்டுகளை வழங்கும் நிறுவனங்களும் வங்கியும் இணைந்து சில கட்டணமில்லாத சலுகைகளை எல்லாம் வாடிக்கையாளருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சலுகைகளை பெறுவதற்கு சில நிபந்தனைகளும் விதிமுறைகளும் விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே உள்ளிட்ட பேமெண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்குகள் செயல்பாட்டில் இருக்கிறது. இதில் மாஸ்டர் கார்டு, விசா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமானது. ரூபே கார்டு மட்டும்தான் இந்தியாவின் உள்நாட்டு பேமெண்ட் கார்டு சேவைகளை எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இதை நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி இப்போது வரை கொடுத்துட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வங்கிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ரூபே கார்டுகளை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் ரூபே டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி வரும் பயனாளர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இலவசமா இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர் விபத்து கார்டு அப்படின்னும் சொல்லலாம். விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணம் அல்லது நிரந்தரமாக ஊனமடைதல் போன்ற பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் தொகையை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபே கார்டில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் கார்டு, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கார்டு, அதாவது PMJDYன்னு சொல்லுவாங்க, பிரீமியம் கார்டு மற்றும் ரூபே செலக்ட் கார்டுகள் என பல வகையான ரூபே கார்டுகள் வங்கிகளால் வழங்கப்பட்டு இருக்கிறது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மற்றும் புதிய கார்டு இருக்கு. அதே போல பிரீமியம் கார்டு பிரிவில் பிளாட்டினம் கார்டு உள்ளிட்டவை இருக்கிறது. இதற்காக இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் ரூபே கார்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதில் பிரீமியம் கார்டு வகைகளுக்கு டாடா AIG நிறுவனம் இன்சூரன்ஸ் கவரேஜை வழங்குகிறது. PMJDY கார்டுகளுக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் கவரேஜை வழங்குகிறது. இதற்கான பிரீமியத்தை NPCI வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் கார்டு பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம் வரை இன்சூரன்ஸும், அதுவே ரூபே கார்டில் ஹையர் வேரியன்ட் கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் வரையும் இன்சூரன்ஸ் தொகையை கிளைம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு நிபந்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விபத்து ஏற்பட்ட தேதிக்கு 30 நாட்களுக்கு முன்னதாக ரூபே பிளாட்டினம் கார்டு பயனாளர்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதை ஏதேனும் ஒரு POS இயந்திரம் அல்லது ஆன்லைன் மூலம் மின்னணு பரிவர்த்தனை செஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு ATM பரிவர்த்தனைகள் மேற்கொண்டிருந்தால் இந்த சலுகை அல்லது திட்டத்தை பெறுவதற்கான தகுதி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது PMJDY கணக்குல இருக்கக்கூடிய கார்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 வகையான கார்டுகள், பழைய கார்டுகள், புதிய கார்டுகள் இருக்கு. பழைய கார்டுகள் 2018 வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய பயனாளர் என்றால் 1 லட்சம் வரையும் கிளைம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2018க்கு பிறகு வைத்திருக்கக்கூடிய புதிய பயனாளர் அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் இந்த இன்சூரன்ஸை கிளைம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் தொகையை பெறுவதற்கு என்ன நிபந்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விபத்து ஏற்பட்ட 90 நாட்களுக்கு முன்னதாக PMJDY கணக்கு வைத்துள்ள ரூபே கார்டு பயனாளர்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அந்த கார்டை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு ATM மையம், ஆன்லைன் பரிவர்த்தனை, POS பரிவர்த்தனை மேற்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருக்கின்ற போது கார்டு பயனாளர்களுக்கு விபத்து ஏற்பட்டாலும் இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெற முடியும். இருப்பினும் அந்த கிளைம் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கிளைம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபே கார்டுகளை பயன்படுத்திட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் விபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது குறித்த விவரத்தை சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனம் அல்லது வங்கி உள்ளிட்டவற்றுக்கு தெரிவிக்க வேண்டும்.
தொடர்ந்து கிளைம் தொடர்பான விண்ணப்ப படிவம் மற்றும் தேவைப்படும் பல்வேறு ஆவணங்களை இணைத்து இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் நீங்கள் சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் கிளைம் தொகை பயனாளர் அல்லது அவருடைய நாமினி வாரிசுதாரருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்து ஏற்பட்ட 90 நாட்களுக்குள் அது குறித்த விவரத்தை இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். எதிர்பாராத விபத்து சம்பவத்துக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். கார்டு பயனாளர் பார்த்தீங்கன்னா தனிநபர் விபத்து காப்பீட்டை வேறு வங்கியில் வைத்திருந்தாலும் இது அடிஷனல் கவர் என்ற வகையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் ஜாயிண்ட் அக்கவுண்ட் வைத்திருந்தால் இதில் பிரைமரி கணக்குதாரருக்கு மட்டுமே இந்த விபத்து காப்பீடு பொருந்தும். அப்படி இல்லாமல் மற்றொரு கணக்குதாரரும் தனது பெயரில் கார்டு வைத்திருந்து அதற்கான பிரீமியத்தை இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு NPCI வழங்கியிருந்தால் அவரும் இந்த திட்டத்தின் கீழே விபத்து காப்பீடு பெற தகுதியாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளைம் தொகையை யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைம் தொகையை பாதிக்கப்பட்ட கார்டு பயனாளர் அல்லது அவருடைய வங்கி கணக்கின் நாமினி அல்லது அவரது சட்டப்படியான வாரிசுகள் எல்லாம் இந்த கிளைம் தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் பெரும்பாலானோர் ATM கார்டுகளை பயன்படுத்துறதில்ல. நம்ம எல்லாருமே UPI செயலிகள் மூலமாக பணம் எடுக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் தொகையானது நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ATM கார்டுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு பண பரிவர்த்தனை செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதன் மூலமாக இந்த இன்சூரன்ஸ் தொகை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.